எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல். ஆகஸ்ட் 31st சண்டே மார்னிங் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி எங்களுக்கு ஹாலிடே பிகாஸ் ஆஃப் சண்டே. ஸோ சண்டேனாலுமே நாங்கள் எல்லோரும் ரொம்ப லீஷராக தான் அந்த டேவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஹரிபரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டேவாக போகணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுவோம். அது ரொம்ப கான்ஷியஸாகவும் இருப்போம். ஏன்னா டே ஃபுல்லாக, அதாவது வீக் ஃபுல்லாக நாங்கள் ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் பதட்டமே இல்லாமல் எந்த அவசரமும் படுத்தாமல் ஆரம்பிக்கணுன்றதில் ரொம்ப அந்த பாயிண்டில் கீனாக இருப்போம். ஸோ எங்கள் பசங்க ரொம்ப கேட்டுக்கிட்டதில் வடகரி பண்ணலாம். அண்ட் தென் சாட்டர்டே நைட்டு தான் மாவும் அரைச்சேன். ஸோ தோசை ஊற்றிட்டு வடகரி பண்ணலான்ற ஒரு பிளான். ஸோ நைட்டுக்கே வடகரிக்கு பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு நைட்டும் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இல்லை 3 to 4 hours முன்னாடி ஊற வச்சாலுமே சூப்பராக தான் இருக்கும். பட் நான் வடையாக சுட்டு அந்த ஹாஃப் பாயிலாக எடுத்து க்ரஷ் பண்ணி போடுவாங்க, அதுவும் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குன்றதுனால நான் அப்படி பண்ண மாட்டேன். அரைச்ச கொரப்பான மாவை ஆயில் விட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் ஆனியன், தென் பச்சை மிளகாய், புதினா எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் சிம்மில். ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு அது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம அந்த எண்ணெயில் சுட்ட வடை எப்படி உதிர்த்தா ஈஸியாக வந்ததோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது ஒரு பக்கம் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு நான் வடகரிக்கான மெயின் கிரேவியை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த கிரேவியான ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. கிரேவி கொஞ்சம் ரெடியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் போண்டா போட ஆரம்பிச்சிட்டேன். தென் தோசை. ஸோ இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 2000 கோவிட் டைமில் ஆரம்பித்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் அதை எப்படி சொல்கிறது, திருப்பியும் அதை ரீகெயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட ஒரு லைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ மறக்காமல் மீதி உள்ள வீடியோ நான் மியூசிக் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப பேசி உங்களை போர் அடிக்க வேணான்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆஸ் அ டீச்சராக எனக்கு தெரியும், நான் ரொம்ப நேரம் நானே பேசிகிட்டு இருந்தேன்னா எப்படி பசங்க போராக ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஆடியன்ஸாக நீங்களும். ஸோ அதனால் நான் மியூசிக் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் தென் அகெயின் ஃபைனலி ஐ எம் டெல்லிங் தட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.